மக்கள் நம்ம என்ன வெளியில் இதை பற்றி பார்க்கணும். குக்கு காமெடியோட ப்ரோமோ 7 ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 ப்ரோமோ 3 ப்ரோமோ 4 ப்ரோமோ 5 ப்ரோமோ 6 அதை எப்படி பார்த்துருந்தோம். அண்ட் அதில் வந்துட்டு எவ்வளோ ஃபைட்டிங் மூமெண்ட் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எலிமினேட் யார் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அண்ட் என்னன்னா நம்ம வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு எலிமினேட் ரவுண்டு. ஆனால் இந்த வீக் வந்துட்டு ரொம்ப ஃபைட்டிங் மூமெண்ட்டில் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபைட்டிங் மூமெண்ட்டில் லாஸ்ட்டில் வந்துட்டு யார் இருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம சுஜிதா அண்டு சுனிதா அண்டு ஸ்ரீகாந்த் அண்ட் இங்கிட்ட வந்துட்டு கேமி அண்டு சாலின் ஜோயா 2 பேருமே சமைச்சு கொண்டு வராங்க. ஆளாளுக்கு 2 பேருமே ஒவ்வொரு டிஷ் கொண்டு வராங்க. 2 பேருமே ஒவ்வொரு டிஷ் கொண்டு வரும்போது நம்ம தலைமை முடிச்சுட்டு இருக்காப்புல எது சொல்கிறது, யார் நம்ம எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இவங்க 2 பேர்த்துல மட்டும்தான் எலிமினேட் ரவுண்டு நடக்குது. ஏன்னா அவங்க 2 பேருமே தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப பாயிண்ட் கம்மியாக எடுத்திருந்தாங்க. அதனால இந்த 2 பேர்த்துல யாரை நம்ம தூக்குறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தாமும் அந்த மாதம் இருந்தாச்சு 2 பேருமே கலந்து பேசிட்டு அந்த அது மட்டும் இல்லாமல் என்னமோ சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு எல்லாம் நல்லா பண்ணுங்க அப்படி இப்படின்னு நிறைய ஒரு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே எலிமினேட் வந்துட்டு இப்போ சொல்லலை. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற சீக்ரெட் அப்டேட்டு, இந்த வாரம் எலிமினேட் யார் ஆக போகிறாங்கன்னா மேபி நம்ம சாலின் ஜோயா தான் ஆக போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்லேருந்தே தெரியும் அவங்களுக்கு எதுவுமே சமைக்க தெரியல, எதுவுமே ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண தெரியல, ஒரு காமெடி பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. அதனால மேபி கன்ஃபார்மாக அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு சாலின் ஜோயா தான் எலிமினேட் ஆவாங்க. அவங்க வந்துட்டு எவ்வளோ ஒரு ஜாலி மூமெண்ட்டில் அந்த அண்டர்காக்கசம் ப்ரோமோலாம் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். 8 ப்ரோமோ 6 ப்ரோமோ போட்டிருந்தேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண சேட்டை, அவங்க பண்ண டான்ஸு அதெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த வீக்கில் வந்துட்டு ஒரு சாலின் ஜோயா வெளில போகும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு மூமெண்ட்டோட அவ்வளோ ஒரு ஜாலியாக அவ்வளோ ஒரு ஃபன்னாக இருந்தாங்க. அவங்க வெளில போகும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சத்தியமாக தெரில. ஏன்னா அவங்க வந்துட்டு வந்த புதுசில் வந்துட்டு மேபி எனக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இவங்க வந்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்க போயிடுவாங்களோ, போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது என்ன பண்ணுறது, நம்ம தாமு சார் தூக்கிட்டாப்புல. அவங்க தான் கன்ஃபார்மாக இந்த வீக் வந்துட்டு எலிமினேட் ஆகுறாங்க. அவங்க டிஷ்ஷை வந்துட்டு சமைக்க தெரியலனாலும் அவங்க பேச்சு, அவங்க ஒரு காமெடி, அவங்க வந்துட்டு அவங்க தமிழ் தெரியலனா கூட அவங்க தமிழ் தெரிஞ்ச மாதிரி பேசுறது எல்லாமே வேற லெவலாக தான் இருந்துச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்ரீகாந்த் தூக்கிருக்கலாம். ஏன்னா அவர் தான் எப்போ பாரு ஒரு பாட்டு சாங்கோடு இருந்தாங்க. இவங்க கூட ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஃபன்னோட ஜாலியாக இருந்தாங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக் வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா இந்த எலிமினேட் ரவுண்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் எலிமினேட் ரவுண்டுன்னு தெரிஞ்சோடனே நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் பார்த்துட்டேன். ஏன்னா இவங்க தான் போகிறாங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். பார்க்கலாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் பார்க்கலாம். அண்ட் பேரிங் எல்லாமே நான் இந்த வீக் பேரிங்லாம் நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா இவ்வளோ மனசு கஷ்டமாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. சாலின் ஜோயா